அனைவருக்கும் வணக்கம். காளி மாதாஜி அம்மா, அருள்வாக்கு அம்மா என மக்களால் போற்றப்படும் காளி மாதாஜி அம்மா பல ஏழை எளிய மக்களுக்கு நலம் பெறும் வகையில் பல யாகங்களையும் ஹோமங்களையும் இலவசமாகவே செய்து வருகிறார்கள். அதை நாம் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அந்த வகையில் இன்னைக்கு அவங்க நமக்கு ஒரு அற்புதமான தகவல் கொடுக்க போகிறாங்க. அது என்னன்றதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இன்று வைகாசி வெள்ளிக்கிழமை, ரொம்பவே அற்புதமான நாள். சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைய தினம். அதாவது அமாவாசையிலிருந்து 3வது நாள் பிறை காணுதல், சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த சந்திர தரிசனம் நம்ம செய்கிறதால நமக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும், இந்த சந்திர தரிசனத்தை பார்த்து நாம் எந்த பரிகாரம் செய்தால் நமக்கு செல்வம் சேரும் அப்படிங்கிறதையும் அருள்வாக்கு அம்மா காளி மாதாஜி அவர்கள் இன்னைக்கு நமக்காக கொடுத்துருக்காங்க. அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இன்று மாலை 6:30 மணி அளவில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும். மாதந்தோறும் வரக்கூடியது தான் இந்த 3ஆம் பிறை தரிசனம். ஆனாலும் இந்த மாதம், அதாவது வைகாசி மாசத்தில், அதுவும் வெள்ளிக்கிழமையில் இந்த 3ஆம் பிறையை நாம் காண்றது வெகு சிறப்பு அப்படின்னே புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு செல்வம் தங்கு தடையின்றி கிடைக்கணும், பணம் பொருளுக்கு குறைவில்லாத ஒரு நல்ல வாழ்க்கை நாம் வாழணும் அப்படின்னா நிச்சயமாக இன்றைய தினத்தை நீங்கள் தவற விடாமல் இந்த சந்திர தரிசனத்தை நீங்கள் மாலை பொழுதில் கண்டிப்பாக பாருங்கள். அதுவும் நம்மளுடைய அருள்வாக்கு அம்மா சொல்லி கொடுத்த அந்த முறையை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த முறைப்படி நீங்கள் சந்திரனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சகல செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். 3ஆம் பிறை நிலவும் அந்த ஈசனும் வேறில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. 3ஆம் பிறையை நீங்கள் கண்களால் பார்த்தாலே சாட்சாத் அந்த சிவனையே பார்த்ததா அர்த்தம். எனவே தான் இந்த சந்திர தரிசனத்தை யாருமே தவற விடாமல் ஒவ்வொரு மாதமும் பார்ப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்று மாலை 6:30 மணிக்கு மேலே 7 மணிக்குள்ளே, அதாவது அந்த அரை மணி நேர டைம், 6:30லேருந்து 7 மணிக்குள்ளே நீங்கள் நிலவை பார்க்கணும். நல்ல வெட்ட வெளிக்கு உங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கோ இல்லை உங்கள் வாசல் பகுதிக்கோ சென்று வானத்தில் தென்படக்கூடிய அந்த 3ஆம் பிறை நிலவை நீங்கள் உங்கள் இரு கண்களால் பார்த்து மனமாற வேண்டிக்கோங்க. மேகமூட்டமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நிலவு சில சமயம் தெரியறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அப்படி உங்களுக்கு மேகமூட்டமாக இருக்குது, நிலவு தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த 6:30 மணி நீங்கள் உங்களோட கடிகாரத்தில் பார்த்துக்கிட்டு நீங்கள் மொட்டை மாடிக்கோ இல்லை உங்கள் வீட்டு வாசல் பகுதிக்கோ சென்று வானத்தை, வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய அந்த மேக மூட்டத்தை, வானத்தை பார்த்து மனமாற வேண்டணும். இப்படி நீங்கள் வேண்டும் போது உங்களோட உள்ளங்கையில் ஒரு பிடி பச்சரிசியும் ஒரு வசம்பு துண்டும் இருக்கணும். ஒரு பிடி பச்சரிசி, அதில் ஒரே ஒரு வசம்பு துண்டு. உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் எல்லாம் தீரணும், கடன் சுமை குறையணும் அப்படின்னு மனமாற இதை கையில் வச்சுக்கிட்டு 3ஆம் பிறை சந்திரனை பார்த்து நல்லா வேண்டிக்கோங்க. இந்த மாதிரி வேண்டினதுக்கு அப்புறமா ஒரு வெள்ளை கலர் காட்டன் துணியில் இந்த வசம்பையும் பச்சரிசியும் போட்டுட்டு நல்ல ஒரு முடிச்சு மாதிரி கட்டி 7 மணிக்கு மேலே, அதாவது 7:15 மணின்னு வச்சுக்கோங்களேன், 7:15 மணிக்கு உங்கள் வீட்டு பீரோவில் கொண்டு போய் இதை வச்சுருங்க. பணம் இருக்கக்கூடிய கல்லா பெட்டியில் வைக்கலாம், இல்லை பீரோவில் வைக்கலாம், இந்த மாதிரியான இடத்துல வச்சிடலாம். இப்படி இந்த 3ஆம் பிறை தரிசனம் நம்ம செய்யும் பொழுது இந்த பிரபஞ்சம் முழுவதும் நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லட்சக்கணக்கான பேர் இந்த 3ஆம் பிறை தரிசனத்தை காண்பாங்களாம். இதை காண்றதுக்காக அத்தனை பேர் காத்து கொண்டு இருப்பாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. நேர்மறை ஆற்றல் ஒரு சேர நிரம்பி வழியும் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் என்ன வேண்டி இறைவன்கிட்ட கேட்டாலும் அது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் பர்டிகுலராக இந்த சந்திர தரிசனத்தை நாம் செய்யணும், 3ஆம் பிறை தரிசனத்தை மிஸ் பண்ணாமல் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திர பகவானுக்குரிய பச்சரிசியும் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய வசம்பு, இந்த 2 பொருளையும் உங்களோட உள்ளங்கையில் இருக்கும் பொழுது 1 மாதத்துக்கு தேவையான ஒட்டுமொத்த நல்ல விஷயங்களும் உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கப்படும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த 2 பொருளையும் கொண்டு போய் அப்படியே நீங்கள் அழகாக பீரோவில் ஒரு வெள்ளை கலர்
துணியில் வந்து காட்டன் கிளாத்தில் வந்து நீங்கள் கட்டி வச்சிட போகிறீங்க. அடுத்த மாதம் வர வரைக்கும் அந்த பச்சரிசியும் வசம்பு துண்டும் உங்களுடைய பீரோவில் பணம் சேர்க்கும் இடத்துல அப்படியே இருக்கட்டும். அடுத்த மாதம் 3ஆம் பிறை தரிசனம் நீங்கள் பார்க்கும் பொழுது மறுபடியும் இதே மாதிரி செய்யும் பொழுது அந்த பச்சரிசியை எடுத்து ஏதாவது ஜீவராசிகளுக்கு உணவாக கொடுத்துருங்க. வசம்பு துண்டை நீர்நிலைகளில் விட்டுடலாம். புது வசம்பு துண்டும் புது பச்சரிசியும் எடுத்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த மாதங்கள்லாம் கஷ்டமாக இருக்குது, பிரச்சனைகளாக இருக்குது, நான் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதங்கள்லாம் இந்த மாதிரியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு வர 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 உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நல்ல வழி கிடைக்கும்னு நம்ம காளி மாதாஜி அம்மா ரொம்ப அருமையாக இந்த தகவலை நமக்காக கொடுத்துருக்காங்க. எல்லாருமே இதை பயனுற செய்து பயன்பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.